வாங்கிட்டு வந்த சிக்கனில் 1 கிலோ சும்மா தான் இருந்துச்சு. என்ன பண்ணலான்னு யோசித்தேன். எல்லா சிக்கனையும் கழுவி எடுத்துட்டு யூடியூப்பை பார்த்தேன். நமக்கு கற்றுத்தர தான் யூடியூப் நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்களே. அப்படி தான் கற்றுப்போம். அடி மாதம் செய்யும்போது எதுவும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இறங்கியாச்சு களத்தில். ஒரு சட்டியில் பட்டை வகை, கொஞ்சம் நல்ல மிளகு, கொஞ்சம் வத்தல், கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து நல்லா வறுத்துட்டு அதை மிக்சியில் சேர்த்து பொடிச்சு வச்சுப்போம். ஏன்னா நம்ம கழுவி வச்ச சிக்கன் எங்கேன்னு தேடினா நம்ம பக்கத்தில் தான் இருந்துச்சு. அதுக்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேவையான அளவு சிக்கன் மசாலா, கறி மசாலா, நம்ம பொடிச்சு வச்சுருக்க வத்தல் பொடி மசாலா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது கூட அண்ணன் தம்பி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவங்களுக்கு தேவையான உப்பு, இவங்கள மிக்ஸ் பண்ணதுக்குன்னு தயிர், இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணும்போது க்ளவுஸ் மட்டும் போட்டுவிடுங்க. அப்பப்பப்பா என்ன காந்து கை. வீடியோ எடுக்கும்போது ஈஸியாக எடுத்துட்டோம். ஆனால் அதை எடிட் பண்ணி போடும்போது உயிர் போய் உயிர் வருது. சேனலில் பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது வரைக்கும் போட்ட வீடியோஸ்லேயே 1000 1500 வியூஸ் வர்றது எங்களுக்கு பெரிய விஷயம். இதுவே நாங்கள் சக்ஸஸ் பண்ணதுக்கு சமம் தான். ஸோ அடுத்த டார்கெட்டு 2000 வியூஸ் தான். அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள். நல்லா கொதிக்கும்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை போட்டுருவோம். வாசனையை தூக்க ரம்பா இலையை தேடினா ரம்பா இலை இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம கருவேப்பிலையை போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டாலும் வாசனை நல்லா அல்டிமேட்டாக தான் இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு ஒரு பீஸ் எடுத்தேன். காரம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு போல இருக்குது. ஸோ காரம் அதிகமானா ஒரு பிரச்சனை இல்லை. கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் மட்டும் ஊற்றி விடுங்க.